ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே சர்வோ மோட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். இதோட சர்க்யூட் போர்டில் நார்மல் கியர் மோட்டரை கனெக்ட் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். போர்டு வந்து உள்ளே பேக் பண்ணி நீட்டாக வச்சுருப்பாங்க. நம்ம வந்து பேக் சைடில் இருக்கிற 2 ஸ்க்ரூவையுமே கழட்டிட்டோம்னா அதுக்கடுத்து சைடில் 2 ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு பேக் சைடில் இருக்க கவர் வந்து தனியாக கழண்டு வந்துடும். இப்போ இந்த பேக் கவரை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து டிசி மோட்டர் இருக்கிற சைடில் நம்ம 2 ஒயரை சால்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ண போகிறது கிடையாது. ரெட் அண்ட் பிளாக்கில் 2 ஒயரை சால்ட்ரு பண்ணி எடுத்துருக்கேன். இதுதான் நம்ம டிசி மோட்டரில் கனெக்ட் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுருங்க. இந்த சர்வோ மோட்டர் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு சர்வோ கண்ட்ரோலர் எடுத்திருக்கேன். இது நம்மளே மேக் பண்ணதான். இதோட மேக்கிங் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ சர்வோ மோட்டரை மட்டும் வச்சு ரொட்டேட் பண்ணுறேன், அதுவும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இதில் நார்மல் இந்த கியர் மோட்டரை கனெக்ட் பண்ணிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த பொட்டன்ஷியோமீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணும்போது நம்ம எந்த சைடு ரொட்டேட் பண்ணுறோமோ அந்த சைடு ரொட்டேட் ஆகுது. இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்குது. இதோட ஆர்பிஎம் அதிகமாக இருக்கிறதுனால. இது போல் இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.